பாருங்கள், மாடி தோட்டம் மொத்தம் இது ரெடி பண்ணது எல்லாமே இதாகி போயிருக்கு. கிட்டத்தட்ட 2 மாதமாக இந்த பக்கம் வராதனால மழை எல்லாம் பெஞ்சு செடியெல்லாம் மொத்தமே இது மாதிரி ஆகி போச்சு. கீரைங்கள்லாம் மாறி மாறி வளர்ந்துருக்காங்க என்னென்னவோ. இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழநெல்லி வளர்ந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சிகப்புத்தண்டு கீரை மாறி மாறி இதாக இருக்காங்க. இதுலேயும் இவங்களையும் இந்த பாட்டிலெலாம் மொத்தத்துலேயும் வேறு கீரை ரெடி பண்ணி இதுலேயும் பாருங்கள் ரணக்கல்லி மற்ற கீழநெல்லி இதுலேயும் உள்ள செடிங்கள்லாம் மாறி மாறி கீரைங்க வளர்ந்துருக்காங்க. மொத்தம் ஆனால் பூச்சி வச்சு போச்சு. திருப்பி இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு தான் போகணும். இப்போங்க லெமன் கிராஸ் இது டீ போட்டு சாப்பிட்லாம். மைண்ட் ரிலாக்ஸேஷன் நல்லாயிருக்கும். இது அப்படியே வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது போட்டுருந்தேன், மணத்தக்காளி வந்துட்டுருக்கு இது ஃபுல்லாகவே. ஆனால் இது ஃபுல்லாக நான் போட்டது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதினா போட்டிருந்தேன். புதினாலாம் ஃபுல்லாக இதாகி போயிருக்கு. இது பாருங்கள் ஃபுல்லாக கீழநெல்லி முளைச்சி போயிருக்காங்க. இதில் ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டு செடி வச்சுருந்தேன். எங்கே இருக்காரா நான் தெரியல. இருக்குது, தெரியுதா? தெரியுன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், தெரியல, சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக உதிராகிட்டு இருக்குது. இந்த ஒரு டப்பாவில் தான் மண் கலவை கொக்கோபீட் எல்லாம் கலந்து ஊற வச்சு இது பண்ணி போடுவேன். இது ட்ராகன் ஃப்ரூட்டு. இதுவும் தனித்தனியாக வச்சுருக்கேன் ஒன்று ஒன்றா பதியம் போட்டு. இது நம்ம சொரக்காய் செடி. இது போட்டு 2 மாதம் ஆகுது பழகுது. இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கீரை. அந்த கீரை பேர் சரியாக ஞாபகத்துக்கு வரல. சிகப்பு பொன்னாங்கண்ணி வந்திருக்கு. எல்லா பார்ட்டும் மொத்தம் ரெடி பண்ணணும் எல்லாமே. அது சரியாக கொஞ்சம் கவனிக்காதனால அதுமாரி. இந்த பார்ட்டும் பாருங்கள், இவரும் கீரை மாறி மாறி முளைச்சிருக்காங்க. நிறைய கீழநெல்லி தான் வந்திருக்கு. இது ரணக்கல்லி. இதுவும் ரணக்கல்லி தான் ஃபுல்லாகவே. இது கருவேப்பிலை வச்சேன். இதுலேயும் கீழநெல்லி வந்துருக்குது. இது கல்வாழை வச்சேன். அப்படியே இங்கே பாருங்கள், நம்மளது ஃபுல்லாக வெத்தலை கொடி தான். எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் வெத்தலை. அப்படியே பார்த்தீங்கன்னா பெரண்டை செடி. இதுலேயும் கீழநெல்லி எல்லாம் முளைச்சி இருக்குது. இதாக இருக்குது, வந்திருக்காங்க புதுசாக பெரண்டை. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணிவிட்டு திருப்பி மாடி தோட்டத்தை எப்போதும் போல் புதுப்பிச்சுட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ நல்லா இது இருக்குன்னு நினைக்கிறேன், பாருங்கள்.